நீ நேத்து சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சாரி கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. சரி சரி என்ன சொன்னாங்க? சரி பரவாயில்ல. எல்லாரும் சொன்னாங்க சரி நீ மட்டும்தான் என்ன புரிஞ்சிருக்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு அட்லீஸ்ட் உனக்கு புரிஞ்சுச்சே அப்படின்னு மட்டும் சொன்னான். புரியுது புரியுது. ஸோ அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க இல்லையா? சூப்பர். சொன்னா சார். சூப்பர். வேறு லெவல் பானுமதி சூப்பர். இன்னும் இந்த மாதிரி இன்னும் 9 பேர் வேணும். 1 கம்ப்ளீட்டட். இன்னும் அடுத்த 9 பேர் டக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த டாபிக்குள்ளே போகலாம். மாரீஸ்வரி சூப்பர் சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணி சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிக்கோங்க மாரீஸ்வரி. சொல்லுங்கள். நான் வந்து தேங்க்யூ சொன்னேன். அது வந்து யாருக்குன்னா எங்க பாட்டிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன். அவங்க இப்போ இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தேங்க்யூ சொன்னேன். அதனாலயா என்னன்னு தெரியல, நைட்டு கனவு வந்துச்சு. அதுல என் பாட்டி வந்தாங்க. பாட்டி வந்து என்னை பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. அது நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கனவுலலாம் நன்றி சொல்லியிருக்கீங்களே, கனவுலலாம் வாழ்ந்துருக்கீங்களே, வேற லெவல். ஆமா, எங்க பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தேங்க்யூ சொன்ன உடனே என் பாட்டி தான் ஞாபகம் வந்தாங்க. கேள்வி ஒண்ணே ஒன்று இருக்கு. அதனால உயிரோட இருக்கும்போது தேங்க்யூ சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். சரி சரி. இப்போ அதை தாண்டி மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. என்ன உயிரோட இருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்க. உயிரோட இருக்கிறவங்க யாருக்கும் சொன்னீங்களா? ஆமா சார், கண்டிப்பா. எங்க மேமுக்கு, எங்க சாருக்கு நீங்க சொன்ன உடனே எங்க சாருக்குலாம் சார் தேங்க்யூ, நீங்க எங்களுக்கு இவ்வளவு நாள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு சொன்னேன். அப்புறம் சாரி வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணை வந்து கொஞ்சம் திட்டிட்டேன்னா நான் சொல்லி ஒண்ணு கேட்காம இருந்துட்டு தான் திட்டிட்டேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. சரி நீ எதுவும் நினைச்சுக்கிடாது, நான் தெரியாம சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொன்னேன். அதனால சாரி உண்மையே சொன்னேன் சார் இன்னைக்கு. வேற லெவல். சூப்பர் சூப்பர். ஓகே தேங்க்யூ. சூப்பர், வாழ்த்துக்கள். சூப்பர். இன்னும் 8 பேர். டக்குன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. வேற யாரும் சொன்னீங்க? பேர் சொன்னா தான் அடுத்து நான் செஷன் எடுப்பேன். அசினா சொல்லுங்க. சூப்பர். அசினா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க அசினா. ஹலோ சார், நான் உங்களுக்கு தான் நேற்று தேங்க்யூ சொன்னேன். ஆமாம்மா, மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் செக்ஷன் அட்டன் பண்ண அப்புறம் நான் ரொம்ப கோவப்படுவேன். அது உங்கள் செக்ஷன் அட்டன் பண்ண அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. நிறைய பேர்ட்ட ரொம்ப கோவப்படுவேன், எங்கள் அம்மா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அதனால நான் உங்களுக்கு தேங்க்யூ சொன்னேன் சார். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், இல்லை எங்கெல்லாம் வாய்ப்புக்கும் சொல்லுங்கள். எனக்கு வாழ்த்துக்கள். வேறு சரி 7 பேர் டக்குன்னு சொல்லுங்கள். சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் இன்னைக்குள்ள டாபிக் போயிடலாம். இன்னைக்கு 7 பேர் வேணும். குயிக்காக சொல்லுங்கள். வேறு யார்? முத்துசெல்வி சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கள் முத்துசெல்வி. குட் ஈவினிங் சார். வணக்கம்மா. நான் வந்து யூசுவலாகவே எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். நம்ம எந்த அளவுக்கு தேங்க்யூ சொல்றோமோ அந்த அளவுக்கு தேங்க்யூ சொல்ற ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும்னு நான் நல்லா பிலீவ் பண்ணுவேன். ஸோ சொல்லுவேன். ஆனா என்கிட்ட இது வரைக்கும் நான் தேங்க்யூ சொன்னதே கிடையாது. நான் என்ன பண்ணிருக்கேன், இல்ல எனக்காக நான் சில இடத்துல பேசியிருப்பேன், எனக்காக சில இடத்துல நான் பேசாமே விட்டுருப்பேன். அப்போ எனக்கு வந்து நான் தேங்க்யூ சாரி சொன்னதுக்கு அப்புறம் ஓ நம்ம இதெல்லாம் நமக்காக பண்ணிருக்கோமா அப்படின்னு தோணுச்சு. சாரி சொல்லும் போது என்ன நான் எவ்வளவு ஹார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தோணுச்சு. லெட்டர் நான் எனக்காக உட்காந்து ஆக்சுவலா எழுதுனேன். இதெல்லாம் நீ தப்பு பண்ணிருக்க, இதெல்லாம் நீ சரியா பண்ணிருக்க, இதை நீ யோசிச்சதே கிடையாதுல, அந்த மாதிரி எனக்கு நான் நிறைய பண்ணிக்கிட்டேன். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். வேற லெவல். இது டீப்பா உங்களுக்கே நீங்க பண்ணிருக்கீங்க. சூப்பர். வேற லெவல். கௌரி சொல்லுங்க டக்குன்னு. தேங்க்யூ சார். கௌரி சொல்லுங்க டக்குன்னு. கௌரி கேக்குதா? சொல்லுங்க. சார் இன்னைக்கு ஹாஸ்பிடல்
கௌரி விட்டுட்டு கேட்குது. இப்போ எல்லோரும் பாருங்கள், நான் இப்போ தான் சும்மா ரேண்டமாக நோட் பண்ணேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் கவுண்ட்டு எவ்வளோ இருக்குது? 47. சரி கௌரி சொல்லுங்கள். கௌரி நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்கணும். சரி கௌரி கடைசி சொல்லுங்கள், அப்படி வெயிட் பண்ணுங்கள். வேறு யார் இருக்கீங்க? இன்னொன்று சரி 5 பேரில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். ஒரு 2 பேர் சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா 2 பேர் சொல்லுங்கள். செஷன் டாபிக்குள்ளே போகலாம். 2 பேர் சொல்லுங்கள். நீங்கள் தேங்க்யூ சொல்கிறீங்க, சாரி இருக்குது, அப்ரிஷியேட் பண்ணீங்களா, மற்றவங்கள பாராட்டினீங்களா? ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காங்க யாரோ. சுப்ரியா சொல்லுங்கம்மா. சூப்பர் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கும் வந்து தேங்க்ஸ் சொன்னேன் சார் நிறைய மெசேஜ்ல. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து தேங்க்ஸ் சாரி வந்து சொன்னா அவங்க வந்து இவங்களுக்கு இதா இருக்கும் இல்லையோ, நம்ம கொஞ்சம் வந்து மைண்டும் வந்து வந்து ஃப்ரீயா இருக்கும் சார். வந்து எந்த வித வந்து டென்ஷனும் இல்லாம நம்மளால வந்து ஃப்ரீயா வந்து இருக்க முடியும் சார். அடுத்தவங்களையும் வந்து ஹெல்ப் பண்ணாம நமக்குள்ளேயும் வந்து இது இல்லாம நம்மளுக்கு கொஞ்சம் வந்து இதா இருக்கும். சூப்பர். நம்ம மைண்ட் முதல்ல ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். கிடைச்சமா. சூப்பர் 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 பண்ணீங்க. சூப்பர். தேங்க்யூமா. தேங்க்யூ சார். கௌரி சொல்லுங்க டக்குனு. கௌரி நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்கணும். ரைட். வேறு யார் சொல்கிறீங்க? இன்னும் ஒருத்தர் மட்டும் யாராவது சொல்லுங்கள். வேறு யார் சொல்கிறீங்க? குயிக்கா லாஸ்ட் ஒன்று யார் சொல்ல போகிறீங்க? ரைட்டு. அப்போ ஒன்று தெரியுது என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா சாரி சொல்லணும், சாரி சொல்லணும், தேங்க்யூ சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டு. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம அப்ளை பண்ணோமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா சூப்பர். என் கிராண்ட் மான்ட்ட சாரி சொன்னேன், அவங்க கோவப்பட்டோம், சரி சூப்பர். அப்ளை பண்ணுவான்னு கேட்டாச்சுன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஆனால் இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் வரும். ரைட். இப்போ அப்படியே இந்த செஷனை நான் ஸ்டாப் பண்ணுறேன். 8:46 ஆகுதா? இந்த செஷன் இப்போ ஸ்டாப். 2 மினிட்ஸ் 8:49 தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். இல்லை 8:50 வரைக்கும் நான் 4 மினிட்ஸ் டைம். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் அம்மா இருப்பான், அப்பா இருப்பாங்க. போயிட்டு நன்றி அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு பேக் செஷனுக்குள்ளே வாங்க. வந்து கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிங்க. ஒரு 5 பேர் கமெண்ட் போடுங்க, நியாயமாக தர்மமாக கமெண்ட் போடுங்க. சொல்லிட்டேன்னு சொல்லி நன்றி சொல்லிட்டேன், சாரி தேவைப்பட்டால் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம செஷனை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் 99% அப்ளை பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்குனதுக்கு இவ்வளோ நாள் சொன்னதில்லை. இந்த செஷனில் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற செஷனை கூட காரணமாக வச்சு கூட சொல்லுங்கள். பயன்படுத்திக்கிறேன், நீ பெற்று வளர்த்து இந்த ஆளாக்குனதுக்கு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா. எனக்காக எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா. 3 மினிட்ஸ் டைம். 8:50க்கு நீங்கள் ஜாயின் பண்ண மறுபடியும் செஷனில் ஜாயின் பண்ணலாம். போய்ட்டு வாங்க. அந்த பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹாஸ்டலில் சப்போஸ் இருக்கீங்க, வெளியே எங்கேயா இருக்கீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை கால் பண்ணி நன்றி சொல்லுங்கள்.
எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் தரேன். யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ நீ தயவு செஞ்சு சொல்லிடுங்க. 8:52 வரைக்கும். கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட டக்குன்னு கால் பண்ணிடுங்க. ரைட், சூப்பர். எல்லோரும் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பேக் டு செஷன். டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணணும், டக்குன்னு ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சொன்னால் எங்கள் அம்மா ஷாக் ஆகுறாங்க சார். என் பைக்குக்கு நன்றி சொன்னேன், பெட்டுக்கும் தேங்க்ஸ் சொன்னேன். சூப்பர், வேறு லெவல். ரைட், பேக் டு செஷன். டக்குன்னு எல்லோரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொன்னீங்களா? சூப்பர். வேறு யார் வீடியோ ஆன் பண்ணுவோம்? டக்குன்னு ஆன் பண்ணுங்க. பேக் டு செஷன். ஸோ இப்போ வந்து தெரிஞ்சுக்கிறது விஷயமா அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறத தாண்டி செய்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து பண்ணுங்கள், நீங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்க, நான் பாராட்டுறேன். அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த சூழ்நிலை நீங்களே உங்களுக்கு உருவாக்கி பழகிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் கவனித்து எங்கெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா 39% அது வேலை செய்யும். 39% சொல்யூஷன் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சொல்யூஷனும் ஓவர்ஃப்ளோ ஆகும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்போ தான் அப்ளை பண்ண மட்டும் தான் வேலை செய்யும். அதனால் இவ்வளோ டைம் சரி 2வது செஷன் டாபிக் எடுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இவ்வளோ நேரம் டைம் எடுத்த ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாதானே 2வது. ரைட், சூப்பர். இப்போ எல்லாருமே இதை பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் தாண்டி உங்களை செய்ய வைக்கிறது தான் முக்கியமானதுன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், நிறைய சொல்யூஷன் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு கிராட்டிடியூட் அப்படிங்கிற முக்கியமானது பார்த்துட்டோம். 2வது சொல்யூஷன் ஒரு விஷயம் இருக்குது. அது பண்ணுவோம் என்ன நடக்கும் அப்படின்னா, யூனிவர்ஸ் கம்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் யூ. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சரி, யூனிவர்ஸ் வந்து உங்கள் கூட வந்து நிற்கும். வேறு லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி நடக்குதுன்னு தெரியும், அந்த மாதிரி நடக்கும். எப்போ இந்த 2வது விஷயத்தை பண்ணிங்கன்னா. அப்புறம் இன்கம் கம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி. இன்கம்லாம் காசு வேணும்னு நினச்சிங்க, பொருள் செலவு வேணும்னு நினச்சிங்கன்னா எப்படி வரும்னு தெரியும், அப்படி வரும். 3வது அறிவோடு செயல்படுவீங்க. அந்தளவுக்கு அறிவு செயல்படும். அறிவாக இருக்கியப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அறிவு செயல்படும், அறிவு விளங்கும். இது 3 எப்போ நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நடக்கும். ஒருத்தன் கேட்குறான், டூ யூ பிலீவ் இன் லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்?
லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் பிலீவ் பண்ணுறேன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பிலீவ் பண்ணுறவங்களுக்கு நடக்கும். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏன் ஃபாலோ பண்ணுறதுனா ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனாக அது ஒரு லிமிட்டட் அமௌண்ட்டு. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க, அது பிரபஞ்சத்தில் போய் பதியுது. ஆஸ்க் வெளியே ரிசீவ் கேட்குறீங்க, கிடச்சிருதா? இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனால் என்னென்னா அது ரொம்ப ரொம்ப லிமிட்டடு. நம்ம மீறின ஒரு விஷயம்னு இருக்குது. நம்மளுக்கு மீற ஒரு கட்டுறது கைமண்ணளவு கல்லாத உலகளவு. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவையானதான் கிடைக்கும். கைமண்ணளவு நீங்கள் என்ன தெரியுமோ அதுதான் கிடைக்கும். ஆனால் கல்லாத உலகளவுன்னு ஒன்று இருக்கே, அது என்ன பண்ணும், உங்களுக்கு என்ன கொடுக்குங்கிறது தெரியுமா? தெரியாது. அப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, சரண்டர் பிலீவ் ரிசீவ், இதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இது என்ன இன்னும் டீட்டெயிலாக புரியணும் அப்படின்னா செஷனில் அடுத்து நம்ம முக்கியமான டாபிக்ஸ் இந்த சரண்டர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். அப்போ நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம எதை பண்ணுறோமோ அதுதான் நம்மளை திரும்ப தேடி வரும். ஒரு பலூனில் காற்றை ஊற்றிட்டு பலூனை விட்டோம் அப்படின்னா காற்று பின்னாடி போகும், பலூன் முன்னாடி போகும். இப்போ நீங்கள் 10 பேர் பேசி தான் ஆகணுங்கிறத நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு 7 பேர் பேசுனீங்க, 7 பேர் 8 பேர் சொன்னீங்க. நீங்கள் தேங்க்யூ சொன்னால் தான் அடுத்த செஷன் நான் கொண்டு போவேன்னு சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் பேர் தேங்க்யூ சொன்னீங்க, சாரி சொன்னீங்க. ஸோ எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒன்று பண்ணால் இன்னொன்று திரும்ப நடக்கும். இதுதான் லாஜிக். ஸோ அப்போ முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படி என்னென்னா, லாஜிக் என்னென்னா, நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்கும். இதுதான் லாஜிக். நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது அதுதான். ஸோ இதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சளவுக்கு நல்லதை பண்ணணும். சொல்யூஷன் என்னென்னா அதுதான். டேரெக்டான பாயிண்ட் சொல்லிட்டேன். என்னது 39% அடுத்த செகண்ட் சொல்யூஷன் இப்போ சொல்லிட்டேன். டக்குன்னு சொல்லிட்டேன். டைம் கம்மியாக இருக்கான டக்குன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துருப்பேன். அது கரெக்டாக ஃபாலோ பண்ண என்ன நடக்குன்னு பார்த்துக்கோங்க. யூனிவர்ஸ் நீங்கள் யூனிவர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கடவுள். நீங்கள் அப்படி கடவுள்னு சொல்லலாம். கடவுள் உங்களுக்காக வேலை பார்ப்பார். காசு எப்படி வரும்னு அப்படி வரும். அறிவு அப்படி செயல்படும். எப்போ அப்படின்னா, எல்லா உயிரையுமே உங்கள் உயிரை நினச்சிங்கன்னா, எல்லா உயிரையும் உங்கள் உயிரை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, 100% நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, மற்றவங்களும் நீங்களும் வேறு இல்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பேஷன், ஒரு கருணை உள்ள கருணை தயவு இறக்க உங்கள் எல்லாருக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா சொல்யூஷன் உங்களை நோக்கி வரும். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கும்போது எனக்கு நடந்தது இதுதான். நன்றி உணர்வோட நான் வேலை பார்த்தேன். அதை தாண்டி கருணை உள்ளத்தோட எப்படிலாம் உதவ முடியுமோ உதவினேன். ரோட் சைடு இருக்கிற பீப்புளை ரெசிவ் பண்ணி சேர்த்ததுலேருந்து, எனக்கு நான் அந்த டைமில் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டேஜில் இருந்தேன். என்னால் உதவி பண்ண முடியுமோ பண்ணுவேன். நாய்க்கு பிஸ்கெட் போடுறதுலேருந்து, மாடுக்கு வாங்கி கொடுக்குறதுலேருந்து, இப்படி லிஸ்ட் போனால் பெருசாக போயிட்டே இருக்கும். சிட்டுக்குருவி பாக்ஸ் மாட்டலேருந்து, ரிவர் கிளீனிங் பண்ணுறது, ரிவர் கிளீனிங், டிசைனாக மரம் நடுறது, போயிட்டு ரெசிவ் ஆப்ரேஷன் பண்ணுறது. இதை எப்போ நான் பண்ண ஆரம்பித்தோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசருங்கிறது எனக்கான வேலை இல்லை. நமக்கான வேலை என்னது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு 4 பாயிண்ட் எப்போ நம்மளுக்கு தெளிவாக 2 கிளியர் ஆகணும். ஃபஸ்ட்டு நன்றியோட இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அது மற்றவங்களுக்கு உதவுறதுக்கான வேலை நீங்கள் தயாராக இருக்கணும். உங்கள் உயிரே மற்றவங்களுக்கு உதவுறதுக்காக தான் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக அப்படின்னா, அப்போ உங்களுக்கான ஒரு வேலை இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் பண்ணிட்டு வேலை சூப்பராக உங்களுக்கு மாறும். நான் இக்கிகை சொல்கிறேன், தஷா இக்கிகை சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்லலை. அப்போ குயிக்காக சொல்லிடுறேன். அதாவது இப்போ இந்த தொழில், அப்போ நீங்கள் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, மேபி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்கலாம். ஒரு தொழிலை பண்ணும்போது அது பண்ணால் அப்படி சூப்பராக பண்ணணும். வாழ்க்கை ஃபுல்லாக அது பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படின்னா இந்த 4 விஷயம் பொருந்துச்சு அப்படின்னா சூப்பராக பண்ணலாம். ரைட்டா? அந்த 4 விஷயம் மட்டும் பொருந்திட்டு அப்படின்னா நீங்கள் பாட்டு பண்ணிட்டே இருக்கலாம், சூப்பராக பண்ணலாம் அதை. அப்போ அந்த 4 விஷயம் பொருந்தணும். 4 விஷயம் என்னதெல்லாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா லவ். நீ பண்ணுறத லவ் பண்ணி பண்ணணும்.
பாயிண்ட் நம்பர் 1, என்ன வேலை பண்ணாலும் லவ் பண்ணி பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 2, நீ லவ் பண்ணி பண்ணலாம். லவ் பண்ணி பண்ணுற விஷயம் இந்த உலகத்துக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கணும். தட்டிட்டாங்க பாருங்கள், சூப்பர். லவ் வேர்ல்டு நீடு. 3வது, நீ வேர்ல்டுக்கு நீடு இருந்தாலும் அந்த வேர்ல்டில் உள்ளவங்க உங்களுக்கு காசு கொடுக்க தயாராக இருக்கணும், சம்பளம் வரணும், இன்கம் வரணும், இல்லைனா ஒரு இன்கம் ஜென்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கணும். 3வது. 4வது, இது எல்லாமே இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கட்டும், உலகத்துக்கு தேவைப்பட்டதாக இருக்கட்டும், அது மூலியமாக காசு வரதாக இருக்கட்டும். ஆனால் இதெல்லாம் தாண்டி 4வது விஷயம் இருக்குது, என்னென்னா திறமை இருக்கணும். அதுக்கு உண்டான திறமை மீன்ஸ் எப்படின்னா அது இயல்பாக உங்களுக்கு அந்த திறமை வரணும். இப்போ நான் ட்ரைனிங் அப்படின்னா நான் இயல்பாக பண்ணுவேன், அதை ஈஸியாக நான் என்னால் பண்ண முடியும். இது கேல்குலேஷன் போட சொன்னால், ஒரு மேக்ஸ் போட சொன்னால் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க முடியாது என்னால். ஸோ யாருக்கு என்ன பொருந்தும் அப்படிங்கிறது, இப்போ அந்த 4 விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேலையை சூப்பராக பண்ணலாம். ஆனால் இப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த 4 விஷயமும் உங்கள் கண்ணுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, சிலவங்களுக்கு மேபி சீக்கிரம் தெரியலாம், மெஜாரிட்டி எப்போ கண்ணுக்கு தெரியும். இதுதான் நமக்கான வேலைங்கிறது எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இந்த 2 இதையும் கரெக்டாக ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக ரூட் கிளியர் ஆகும். நான் ட்ரெயினருங்கிறது எனக்கு தெரியல, எப்போ வரைக்கும் தெரில அப்படின்னா, இந்த 2 விஷயத்தை நான் பண்ணுற வரைக்கும் தெரில. ஆனால் இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணேன். என்னது, நன்றி உணர்வோடு நான் பண்ணுற வேலைக்கு இருக்கிறேன். எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர் ஸ்கில்லே கிடையாது. 4 விஷயத்தை நான் சொன்னேன். உலகத்துக்கு தேவைப்படுது, காசு அதில் நல்லா வரும், லவ் பண்ணி அதை பண்ணுறேன். நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போடுறேன், லவ் பண்ணி பண்ணுறேன். ஆனால் ஒன்று மட்டும் என்கிட்ட இல்லை, ஸ்கில் இல்லை. இப்போ ஸ்கில் இல்லைங்கிற போது நான் என்ன தான் பண்ணாலும் அதில் இம்ப்ரூவ் ஆகலாம் இல்லை. அது இயல்பாக எனக்கு வர ஸ்கில்லா இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆனால் அதுக்காக நான் அந்த வேலையை வந்து எனக்கு இந்த என்ன வேலை கிடச்சிருக்கு அப்படின்றது நான் இல்லை. கிடச்ச வேலைக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ 100% நன்றி உணர்வோட என்ன ஒர்க் பண்ண முடியும் பண்ணிகிட்டே இருந்தேன். பாயிண்ட் நம்பர் 1, வேலை பார்த்துட்டே இருந்தேன். அதே டைமில் அந்த வேலையோடு சேர்த்து சைட் பை சைடு என்னால் என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ என் வாழ்க்கையில் அது வந்து ஒரு பாட்டாக மாற்றிக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஏதோ ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ண போயிடுவேன். எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிது, கன்ஸ்ட்ரக்ஷன் பஸ் கேப் கிடைக்கிற டைம்லாம் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது 2 என்னை எப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் பட்டுச்சு. இதாச்சியாக கண்ணில் படிச்சு ஆட்டோமேட்டிக் அதை ரூட் கிளியர் ஆச்சு. நான் ட்ரெயினராக மாறது வந்து எல்லா இதுவுமே உருவாச்சு. ஸோ இந்த ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நான் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் வந்து திருநாள் ஆரம்பிக்கும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம், அடுத்த நாளே ஒரு ப்ரோக்ராம், பெங்களூர்லேருந்து வந்தோன்னே அடுத்த நாள் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. பார்த்தா ராணி எனக்கு காலேஜில் ப்ரோக்ராம். அந்த காலேஜில் போய்ட்டு நான் என்னோடய வேலையை நான் இப்போ நான் வந்து டிஜேவும் பண்ணுவேன், லேப்டாப்பில் டிஜே பண்ணுவேன். இப்போ டிஜேவும் நான் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அதை ரெகனைஸ் பண்ணுறாங்க, பிரின்ஸ்பல் வந்து பார்த்துறாங்க, வந்து வேலையை வந்து ஒழுங்காக வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்குறேன் அப்படிங்கிறத நல்லா பார்த்துட்டாங்க. அப்போ 2வது நான் போய் பர்மிஷன், அப்போ என்ன நான் எந்த காலேஜில் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறேன், ட்ரைனிங் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக் ஒரு இடத்துல உருவாகி அந்த இடத்துல போய் நான் பண்ணி பிரின்ஸ்பால்ட்டு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி அங்கே ட்ரைனிங் நான் ஆரம்பிக்கிற மாதிரி சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆச்சு. மேபி அந்த ப்ரோக்ராம் நடக்காமலே இருந்துக்கலாமே, அப்படி நடக்காமல் இருந்திருந்தாலும் என்னை கூப்பிடாமல் இருந்துக்கலாமே, இல்லைனா நான் கூட பேசாமல் இருந்துக்கலாம். எப்படி யோசிச்சு பார்த்தாச்சு அப்படின்னா, அந்த ரூட்டில் எப்படி கிளியர் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிங்கிள் முக்கியமான பாயிண்ட்டு 1 நன்றி உணர்வு, 2வது மற்ற உயிர்களை எப்படிலாம் உதவ முடியுமோ உதவுறது. ரைட், அப்படி என்னெல்லாம் பண்ணனேன் அப்படிங்கிறத டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படிலாம் உதவலான்னு சொல்லி இப்போ போன பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன லிஸ்ட்டு எல்லாமே ஃபோட்டோ டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை. இப்படி உதவணும்னு நினச்சி நீங்கள் கருணை உள்ளத்தோடு இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக உதவலாம். உதவுறதுக்கு காசு வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, உதவுறதுக்கு காசு வேணுமா, காசு 2வது தான். ஃபஸ்ட்டு மனசு, 4 நல்ல வார்த்தை சொன்னாலும் அது உதவி தான். மற்றவங்க சொல்கிற பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாலும் உதவி தான். வீடியோ ஆன் பண்ண சொல்கிறானே, சரி வீடியோ ஆன் பண்ண சொல்கிறாரு ஐயோ பாவன்னு சொல்லி கருணையத்தோட வீடியோ ஆன் பண்ணி அப்படின்னா அதுவும் உதவி தான். தேங்க்யூ சொன்னோடனே எல்லோரும் போயிட்டு அம்மா அப்பாட்ட சொன்னீங்க இல்லையா, அதுவும் உதவி தான். ஸோ சின்ன சின்ன உதவிகள், மற்ற உயிர்களை சந்தோஷப்படுறதுக்காக நீ பண்ணுற எல்லா உதவியுமே உதவி தான். சிவா இப்போ பண்ணது உதவி தான். ரைட், இப்போ டிஸ்பிளேயில் நான் போட்டுட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு பாயிண்ட், இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வாழ்க்கையில் நம்ம தயவு செஞ்சு எல்லாருமே வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன். அது ஒன்று வச்சுக்கிட்டு மீன்ஸ் என்னென்னா, நான் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டி பண்ணேன், லிஸ்ட்டு போட்டேன்னு வச்சுக்கலாம். டக்குன்னு டிஸ்பிளே காமிக்க பாருங்க. இந்த மாதிரி போயிட்டு கிளாத் பேக் அவேர்னஸ்க்காக ஸ்டிக்கர், இந்த மாதிரி துணி பை கொண்டு வாங்க, டீ காஃபி வாங்க, குழம்பு வாங்க, பாத்திரம் கொண்டு வாங்க எப்படின்னு சொல்லி கடையில் ஓட்டினது. ஸ்பேரோ பாக்ஸ் செஞ்சு ஊராக சிட்டுக்குருவி எங்கே இருக்கோ அந்த சிட்டுக்குருவிகள் காப்பாற்றுறதுக்காக பாக்ஸ் மாட்டினது.
இன்னொரு போயிட்டுருக்கு ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெகுலராக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெகுலராக ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா புது பஸ் ஸ்டாண்டில் போயிட்டுருக்குது. ஸோ இதை யார் விருப்பப்பட்டாலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி என்ன சனிக்கிழமை நடந்துட்டு இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணி இன்வைட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிறவங்க ஒரு 20 பேர் 30 பேர் நீங்கள் வாழ்க்கையில் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்கன்னா சூப்பர், ரெகுலராக கொடுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற வயசான ஆட்களுக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுத்து பாருங்கள். அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க அந்த சாப்பாடு கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம அது ஒன்று இது ஒன்று ஓடிட்டுருப்போம். ஆனால் அதை பார்த்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வேணும்னு ஓடிட்டுருக்கோம். ஆனால் இவங்க வந்து இதுக்காகவே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஒரு மனமைதி கிடைக்கும் பாருங்கள். எனக்கு எப்பவுமே அப்படி தான். நான் சண்டே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டா அப்படின்னாலே அந்த ஒரு மத்தியானம் ஃபுல்லாகவே ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு போயிடலாம். சும்மாவே இருக்கலாம், நீங்கள் எதுவுமே நினைக்காம கூட இருக்க முடியும் உங்களால். அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்தளவுக்கு ஒரு பவர் வந்து எது இருக்குன்னா அன்னதானம் இருக்குது. மற்ற உயிரில் உதவுறதுல சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. அது இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃப்யூச்சர் விஷனில் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. சிட்டுக்குருவிகளுக்கு உதவுறது இந்த மாதிரி வீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், தேனை இந்த மாதிரி சாப்பாடுக்கு வைக்கலாம். இது பாட்டிமா. நான் இதெல்லாம் இப்போ என்ன ஃபோட்டோலாம் எப்படி காமிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் நான் நல்லது பண்ணணும்னு நினச்சதும் அப்போ நிறைய முயற்சி பண்ணியிருப்பேன் இல்லையா. அப்போ முயற்சி பண்ணும்போது என்னெல்லாம் நான் பண்ணேன், எப்படிலாம் பண்ண முடியும், என்னெல்லாம் உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் யோசிச்சதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பாட்டிமாவுக்கு 100+ ஏஜ். இவங்களை வந்து நம்ம யோகா பண்ண சொல்ல முடியுமா, சொல்கிறது கஷ்டம். ஆனால் அதனால் உட்கார வச்சு சேர் யோகான்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வச்சு பண்ண வச்சோம். இவங்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, ஆனால் அவங்களுக்கு ஏதோ தேவை. என்னது, ஒரு சந்தோஷம் தேவை, மன அமைதி தேவை. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு யோகா சொல்லி கொடுப்போம். அது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ண வைக்கணும். ஒரு முயற்சி தான் இதுக்கு. பெர்மனன்ட் சொல்யூஷனாக தெரியாது. ஆனால் அந்த டைமில் என்னால் முயற்சி பண்ணி என்னால் உதவ முடியுதா, முயற்சி பண்ணுறேன். இது அட்டைப்பட்டியோட வண்டி எடுத்துகிட்டு ஸ்பேரோ பாக்ஸ் செய்யறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு அட்டைப்பட்டியோட இருக்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ் அட்டை பாக்ஸ் செய்கிறாங்க, சொல்லி கொடுத்தேன் அன்றைக்கி. இது ரோட்டில் ஒரு இது வந்து புதைக்கும் போது ஸ்டிக்கர் ஓட்டும் போது ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பேரோ பாக்ஸ் ஃபோட்டோ, மரம் நடும்போது ஸ்பேரோ பாக்ஸ் மாட்டும்போது ஸ்டூடெண்ட்ஸோட, ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கும்போது, பிஸ்கெட் வாங்கி போடும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன். உண்மையாகவே சந்தோஷம் எதில் இருக்குன்னா மற்ற வீரர்களுக்கு உதவும். காசு பெருசாக நிறைய காசு வரும்போது சந்தோஷம் இருந்துச்சுன்னு கேட்டாச்சுன்னா இல்லை. நான் அதெல்லாம் விட்டுட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைஸுக்கு வந்தேன். ஸோ மற்ற வீரர்களுக்கு உதவும் போது அந்த சந்தோஷம் அதை விட பல மடங்கு சந்தோஷம் இருந்துச்சு. டெய்லி காக்காக்கு மாதம் 800 1000 ஆகுது. காக்காக்கு மட்டும் மிச்சரும் டெய்லி காலையில் வந்து எழுப்பி விட்ருவோம். சில காக்காலாம் இருக்குது, என்னை வெளியே பார்த்துட்டாலே என்னை பக்கத்தில் வந்து கத்திகிட்டே இருக்கும், விடவே விடாது. ஃபாலோ அப் அந்தளவுக்கு கத்தும். அதுக்கு ஏதாவது கொடுக்காத வரைக்கும் எனக்கு விடாது. அந்த மாதிரி சில காக்காலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு மீனிங் வருது, செஷன் எண்டாச்சு அப்படின்னா லிங்க் கிளிக் பண்ணி மறுபடியும் உள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா எல்லோரும் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வாட்டர்மெலன் வேஸ்ட்டு. ஒரு ப்ரோக்ராமில் வாட்டர்மெலன் ரிமைனிங் வந்துச்சு. ரிமைனிங் வரும்போது எல்லாருமே மோஸ்ட்லி கிளம்பிடுறாங்க. ஆனால் அந்த டைமில் நம்ம அது கான்சியஸ்னஸோடு இருந்து அதை எடுத்து மற்ற வீரர்கள் உதவுறது நம்ம எடுத்து வரலாமே. அது ஒரு பிரயோஜனமாக ஒரு மற்ற வீரர்களுக்கு இருக்குமே. ஒரு பாத்திரம் எதை பார்த்தாலும் மற்ற வீரர்களுக்கு உதவுறதுக்காக நீங்கள் வந்து அதை பார்க்கணும். எனக்கு ஒரு புது கிஃப்ட்டாக வந்த பாத்திரத்தை என்ன பண்ணியிருக்கோம்னா தண்ணி ஊற்றி இதுக்கு வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இப்போ மேபி இப்போ கூட நீங்கள் நன்றிலாம் சொல்லும்போது இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்கணும். கேட்கல அப்படின்னா தான் நீங்கள் வந்து தப்பாக இருக்கீங்க அர்த்தம். கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ரொம்ப அந்த எனர்ஜி மோடுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தை நீங்கள் பைத்தியமாக தெரியணும். அதாவது மிச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். நீங்கள் தங்கமாக மாறிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அந்த மீனிங் அதுதான். நீங்கள் மீனிங் அப்படி எடுத்துக்கணும். இதை வந்து கீழே பாத்ரூம் ஜன்னல், இது மேலே பாத்ரூம் ஜன்னல், கீழே வந்து சிட்டுக்குருவி வாழுது, மேலே மைனா வாழுது. கறிக்கடையிலேருந்து வெட்டுற கோழியை வாங்கிட்டு வந்து வீட்டில் கோழி வளர்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வளர்த்துட்ருக்கிறேன் வீட்டில் 3 கோழி 1 சேவல். அப்போ விச் மீன்ஸ் என்னென்னா இந்த செகண்ட் சொல்யூஷனில் 39% முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான்வெஜ் சாப்பிட நிப்பாட்டணும், வெஜ்ஜு மட்டும் சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் ஷேர் பண்ணுறேன்.
மற்ற உயிர்களுக்கு உதவணும் அப்படின்னா பேசிக்கான லாஜிக் இதுதான். மற்ற உயிர்களுக்கு உதவணும் நினச்சினா வெஜ்ஜை மட்டும் சாப்பிடணும். தெரிஞ்சு போச்சு உயிர் வாழலாம் அப்படின்னா செஷன் ஆக்சுவல் லிங்க் கிளிக் பண்ணி உள்ள வாங்க எல்லாரும். சரியா? டக்கு டக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லை மற்றவன்கிட்ட பேசும்போது, இதெல்லாம் ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணும்போது எப்படி இருக்காரு பாருங்க. இதை ரெஸ்கியூ பண்ணி இப்போ எப்படியா இருக்காரு பாருங்க. ஸோ இப்படி ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா எப்படிலாம் நம்ம மற்றவங்களுக்கு உதவ முடியும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி ரோட்டில் இது மாதிரி இருக்கிற மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுறவங்க நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம பாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் அதை தாண்டி அந்த ஒரு செகண்ட் நின்று அவங்கள ரெஸ்கியூ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கும்போது, அது மாதிரி நிறைய முயற்சி எடுத்துக்கும்போது எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ண முடியாதான்னு கேட்டாச்சுன்னா நிறைய சவால்கள் இருக்குது. ஆனால் சிலவங்களை ரெஸ்கியூ பண்ண முடியும். ஆனால் நமக்கு அந்த எஃபர்ட் எடுத்தோமா அப்படிங்கிறது தான் விஷயம். பள்ளியூர் சேனலில் இவரை பற்றின வீடியோ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு 6-7 வருஷமாக குடிக்காமல் இருந்த ஒரு பர்சனை ரெஸ்கியூ பண்ணி அவர் இப்போ எப்படி இருக்கார் பாருங்க. ஒரே நாள் நடந்தது. ஆனால் இவர் வந்து இதுக்கு முன்னாடி நினச்சிருந்தா வாய்ப்பு இருந்துச்சுன்னா ரெஸ்கியூ பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த இவ்வளோ நாள் வருஷக்கணக்காக இல்லாமல் இருந்து ஒரு பர்சன் இப்போ ரெஸ்கியூ ஆகுறாரு அப்படின்னா அப்போ அது காரணம் என்ன எதை காரணமாக சொல்கிறது? கவர்மெண்ட்டை காரணமாக சொல்கிறதா? இல்லைன்னா இவ்வளோ நாள் அவங்கள பார்த்துட்டு பார்க்காம இருந்தவங்கள காரணமாக சொல்கிறதா? இல்லைன்னா அவருக்கு வந்து வாழ்க்கையில் நடக்கணும்னு இருக்குது, அதனால் அவர் வந்து இவ்வளோ நாள் பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு விட முடியுமா? இல்லைன்னா இவரை பார்த்துட்டு ரெஸ்கியூ பண்ணாமல் பார்த்துட்டு இதுக்கான முயற்சி எடுக்காத எல்லாருக்குமே மனிதாபிமானம் தேவைப்படுதுன்னு சொல்லணுமா? கருணை உள்ளம் தேவைப்படுதுன்னு சொல்லணுமா? அந்த செகண்டில் அவர் பார்க்கும்போது அந்த செகண்டில் யாராக அழுகணும்னு தோணும். அந்த மாதிரி நான் அழுது அந்த இடத்துல அவரை பார்க்கும்போது. ஆனால் நம்ம வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லி என்னெல்லாமோ நம்ம மைண்டில் வண்டிக்குள்ளே போட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் மியூசிக்கல் ஹீலிங் சொல்லி ஓல்டேஜ் ஹோமில் போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடுலாம் இருக்குது. ஆனால் சந்தோஷம் தான் வேணும். சந்தோஷமாக பாட்டு பாடி அவங்கள சந்தோஷப்படுத்தி எல்லாருமே நிற்கிறாங்க. அடுத்து எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. அடுத்த வாரம் வருவீங்களான்னு கேட்டாங்க. ப்ரோக்ராமில் எவ்வளோ பூவெல்லாம் வேஸ்ட் ஆகுது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னா மாடு கொடுக்கலாம், மாடு சாப்பிடும். குப்பை தொட்டிக்கு போகிறதுக்கு ஒரு உயிருக்கு உணவாக மாற்றலாம். இப்போ கூட பாருங்களேன், டக்குன்னு எதிர்ச்சியாக பார்த்தேன். இந்த ஸ்லைடு வந்து 47வது ஸ்லைடு. ஸோ இந்த 4 விஷயம் லவ் பண்ணி பண்ணணும். நம்மளுக்கு சம்பளம் வரணும், திறமை இருக்கணும், அதே டைமில் என்னது உலகத்துக்கு தேவையும் இருக்கணும். இது 4மே பொருந்தணும் அப்படின்னா இந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். இந்த 2 விஷயத்தையும் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூட்டுங்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிற்கும். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாழ்க்கையை வந்து அந்த ரூட்டில் கொண்டு போயிடலாம். நிறைய வந்து நம்ம வாழ்க்கையை பொருத்தி பார்க்கணும், நம்ம வாழ்க்கையை என்ன வருங்கிறது நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரூட் ஆட்டோமேட்டிக்காக கிளியராக இருங்கிறது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான்வெஜ்ஜுங்கிற முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து நான் இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், இதெல்லாம் எதர்ச்சியாக எனக்கு நடந்தது. நான் வந்து பிளான் பண்ணி விட்டேனா, யாரும் சொல்லி விட்டேனா இல்லை. அந்த பாதையில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபீல் பண்ணது நடந்தது. நான் முன்னாடி நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் பார்த்து இந்த ஞானம் பிறக்குதுன்னு தான் சொல்லுவாங்கள்ல, அப்போ அந்த ஒரு பாயிண்டில் பிறந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் உலகம் பார்த்துட்டு இருந்ததை தாண்டி எனக்கு இன்கம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம வந்து நான் அப்படி நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா எல்லோரும் எல்லோரும் கடவுள் தான். நம்ம வந்து முயற்சி பண்ணால் நமக்கான காசு நம்ம வரும், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். அவங்க உழைப்பில் அவங்களுக்கு காசு இருக்குது அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்தேன்.
அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் காசுலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு பாயிண்டில் ஒன்று மட்டும் இல்லை, என்னென்னா நிம்மதி மட்டும் வேணும், தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த விஷயம், நமக்கான விஷயம் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டாச்சுன்னா அந்த இடத்துல இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா ஒவ்வொருத்தரை பற்றி நினச்சிட்டே இருப்பேன். இவங்களுக்கு இது கிடைக்கலையே, இவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இவங்களுக்கு கிடைச்சா இருக்குமே, ஒவ்வொருத்தையுமே நினச்சிருக்கேன். அப்படி நினைக்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க மேலே நான் இறக்கப்பட்டிருக்கேன். பாயிண்ட்டு அவ்வளோதான். எந்த அளவுக்கு இறக்கப்படுறோம் மற்ற உயிர்கள், அதுதான் நான் பட்டது மனுஷங்க மேலே தான். ரைட்டாக மற்ற உயிர்கள் எல்லாரும் மேலாம் இறக்கப்படலாம் வச்சுக்கோங்க. கூட வேலை பார்த்தவங்க கூட நான் இறக்கப்பட்டேன். இப்படி இவங்களுக்கு இல்லையே நிறைய பேர் மேலே இறக்கப்பட்டிருக்கேன். இறக்கப்படுறதுங்கிறதுன்னா ஐயோ பாவம் நினச்சிட்டு விடுறதில்ல, தூங்காமல் நினச்சி இறக்கப்படுறது. இப்படி ஆகிட்டு அவங்களுக்கு நடக்க மாட்டேங்குது ஃபீல் பண்ணுறது, அவங்களுக்கு 100% முயற்சி எடுக்கிறது. அப்படி எடுக்க தான் அந்த ஒரு பாயிண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா உண்மை என்னங்கிறது புரிஞ்சுது. அப்படி புரிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்கம் வரலாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கைனா என்ன மேலே புரிஞ்சுக்கணும், இது வாழ்க்கை இல்லை, வாழ்க்கைனா என்னென்னு மேலே தெளிவாக நம்மளுக்கு மேலே புரியணும்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உண்மையை தேடுவோம்னு சொல்லி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசரை சும்மா வேலை பார்த்துட்டு என்னெல்லாம் நல்லது பண்ணணும் முடியுமோ பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒவ்வொரு விஷயமா எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. நம்ம என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி உதவி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நன்றி உணவோடு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண அதே டைமில் எனக்கு அந்த ஃபீல் ஆகிடுச்சு, நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது எல்லாமே கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனாக ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் என்ன நடந்துச்சு அப்படின்னா வள்ளலார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ தான் அந்த முக்கியமான அந்த அவர் பர்சனை பற்றி சொல்கிறேன். அவரோட பிரின்சிபல்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தான் தெரிஞ்சுது வாழ்க்கை ஒருத்தர் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் ஃபாலோ பண்ணுறது மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் கொஞ்சமாச்சும் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா சிம்பிள், உங்களை யாருமே எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் பாட்டு வாழ்க்கையை சூப்பராக வாழலாம். ஆனால் அதுக்கான ஒரு பேசிக் ரூல், ஃபஸ்ட்டு ரூலாக அவர் வைக்கிறது என்னென்னா நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும். நான் நேச்சுரலாக விட்டாலும் அதை விடுறது மிகப்பெரிய சவால் இருந்துச்சு. நான் முயற்சி பண்ணி வெஜ்ஜு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சமாக தான் விட முடிஞ்சுது. ஏன்னா உடம்பு பழகிருக்கும், அதுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் முயற்சி பண்ணி விட்ட பிறகு நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது. இது நீங்கள் உங்களுக்கு நான் விட்றேன், நீங்கள் தயவு செஞ்சு ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி புரிஞ்சு முயற்சி பண்ணுங்கள். திருவள்ளுவர் 10 திருக்குறள் எழுதியிருக்காரு இதுக்காக. திருவள்ளுவர் இதுக்காக 1330 திருக்குறளில் 10 திருக்குறள் இதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காரு. ஒரு திருக்குறள் 2 திருக்குறள் சொல்கிறேனே. ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள், தானூன் பெருக்கிற்கு பிறதொரு ஊன்பானை எங்கனும் ஆளும் அருள் அப்படின்னு கேட்காரு. நீ உன்னோட உடம்பை வளர்த்துக்கிறதுக்காக இன்னொரு உடம்பை சாப்பிட்டா அப்படின்னா உனக்கு எப்படி அருள் கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்காரு. அதாவது அஃபென்சிவாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறாள், தீனால் சுட்டப்போன்னு உள்ளார மாறாதேன்னு சொல்கிற ஆள் இந்த அளவுக்கு அஃபென்சிவாக பேசுகிறாரு. இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு. அது ஒரு திருக்குறளாக. இன்னொரு திருக்குறள் சொல்லட்டுமா? இன்னொரு திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா, வெட்டுறவங்க கடையில் விற்கிறதுனால நான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, திங்கிறவங்க நீங்கள் சாப்பாடு நிப்பாட்டினீங்க அப்படின்னா வெட்டுறவங்க ஏன் வெட்ட போகிறாங்க, நீங்கள் முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற உயிர்களை உங்கள் உயிரை கருதவங்க எல்லாத்தையுமே என்ன சொல்கிற, எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு அதாவது நாங்கள் அதுக்கு மீனிங் கேட்கல, திருக்குறள் தான் கேட்டோம். ஹலோ சிக்கு, யார் அது? அதுக்கு நாங்கள் மீனிங் கேட்கல, அதுக்குள்ள திருக்குறள் சொல்லுங்க. என்னது திருக்குறளா? என்ன திருக்குறள்? இப்போ செகண்டுக்கு ஒரு மீனிங் சொன்னீங்க தெரியுமா? பொருள் என்ன பொருள்? அவங்க வெட்ட போய் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது, நம்ம சாப்பிட நிப்பாட்டி அவங்க வெட்டுறதை நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கு உண்டான குரலை சொல்லுங்க. தெரியல பொருள் தெரிலங்கிறது சொல்லி தான் இப்போ மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் புலால் மறுப்புன்னு சொல்லி திருக்குறள் நீங்கள் போடுங்க. புலால் மறுப்புன்னு சொல்லி நான் தான் குரூப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். சரியா? 10 திருக்குறள் இருக்குல்ல, நான் 10 லிங்க்குமே ஷேர் பண்ணுறேன். ஆசைப்பட்டீங்கல்ல, 10யுமே தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? பாலாஜி தானே? எப்படி பொருளாட்சி கண்டுபிடிச்சிங்களா? ரைட். ஆமாம் ரைட் பாலாஜி, தேங்க்யூ.
உங்களை வச்சு குரூப்பில் வந்து லிங்க் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாயிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, இதுதான் யூனிவர்ஸோட பவருங்கிறது. ரைட்டு. இப்போ இதில் இந்த பாயிண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் இதில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. 2வது சஜஷனில் இதுதான். அதுக்காக நீங்கள் உடனே விட்டுருங்க அப்படிலாம் நான் என்னால் சொல்ல முடியுமாலாம் கேட்டாச்சுன்னா அதான் பண்ணிகிட்ருக்கேன், சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு அதை வந்து வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கான முயற்சியில் எடுங்க. ரிசர்ச் பண்ணுங்கள், நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் டாப் மோஸ்ட் இருக்கிற நிறைய லீடர்ஸை பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். அவங்க வெஜிடேரியனாக மாறி இருப்பாங்க. நிறைய பேர் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். அனலைஸ் பண்ணுங்கள். விராட் கோலி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வேணா ஒரு லிஸ்ட்டு முடிஞ்சால் எடுத்து அதை சொல்கிறேன், யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னு. அவங்க மேபி பிஸ்னஸ் என்னாலும் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்க சாப்பிட மாட்டாங்க. சார் யார் அது? அதாவது நம்ம முத்துமாரி நம்ம வெஜ்ஜு சாப்பிடணும்னு சொன்னீங்க. அப்போ நமக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம எப்படி சார் கால்சியம் சத்து கிடைக்கும்? சூப்பர், நல்ல கேள்வி. சத்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக சத்துக்கான சாப்பாடு எல்லாமே வெஜிடேரியனில் இருக்குது. நம்ம அதை கரெக்டாக அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்லையும் இருக்குது. நான் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் உயிரோடு தான் இருக்கிறேன். எல்லா சத்துமே இருக்குது சார். நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்னங்கிறது நம்ம அந்த வெஜிடபிள்லேயே நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நான்வெஜ் சாப்பிட்டா சத்து அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வச்சுருக்காங்க அப்படின்னு தான் உண்மை. நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி தீர விசாரிப்பது மெய்ங்கிறதும் சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யாரை கேட்போம் நம்ம அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ அதனால் தயவுசெய்து ரிசர்ச் பண்ணுங்கள். இன்னொன்று, அதுவும் ஒரு உயிர் தான். வெஜிடேரியன் ஒரு உயிர் தான், நான் வெஜிடேரியன் ஒரு உயிர் தான் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எல்லாமே உயிர் தானே அப்படின்னு லாஜிக் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள். நம்மளுக்கு 6 அறிவுன்னு ஒன்று இருக்குது. வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு எமோஷன்ஸ் ஒன்று இருக்குது, பெயின்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? எமோஷன், பெயின். மற்ற உயிர்கள் இறக்கப்படணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டோம் அப்படின்னாலே பெயினை வந்து அந்த இடத்துல முடிஞ்சளவுக்கு இல்லாமல் பார்க்கணும். அப்போ இங்கே எதுக்கு பெயின் அதிகம்னு பார்த்தாச்சுன்னா சென்சஸ் அதிகமாக இருக்கிறது தான் பெயின் அதிகம். அப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது வந்து அந்த பெயினை அந்த மாதிரி உயிர்கள் கொடுக்காமலே மற்ற ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம வாழ முடியும். ஆனால் அதை நம்ம பண்ணுறோமா? அதை பண்ணணும். இன்னொன்று என்ன தெரியுமா, நான் இன்னும் டேரக்டாக சொல்லட்டுமா? நான் சொல்கிறது ரொம்ப தப்பு மாதிரியே தெரியும். யாருக்கு அப்படி தெரியும் அப்படின்னா, இந்த உண்மை வந்து உங்களுக்கு தெரிய விடாமல் ஒரு சூழ்நிலை வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அப்படி தெரியும். இப்போ இதே மிதுன்கிட்ட மேபி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தானா மிதுன் வந்து இதை ஒத்துப்பானு கேட்டாச்சுன்னா டெஃபினட்டாக ஒத்துக்க மாட்டான். அது எப்படி இது சாப்பிடாமல் இருக்கிறது எப்படி? மிதுன் ஒத்துக்கிட்டாலும் மிதுனோட நாக்கு ஒத்துக்காது. மிதுனோட நாக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஏங்கும். ஏன்னா பழகிருச்சு, உடம்பு பழகிருச்சு. ஸோ இதை நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் இதோட நான் இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கும் எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம அதை பார்த்து சாப்பிட்றதுக்கான வழி இருக்கும்போது அப்படி சாப்பிட்டு வாழ முடியுமே அப்படிங்கிறது யோசிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, ஒரு ட்ரையல் பேசிஸில் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் சாப்பிடாமல் இருந்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள். அதாவது அந்த நம்ம என்ன இன்பத்துக்காக அதை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு சந்தோஷத்துக்காக நாக்குக்காக பண்ணுறோம். இதுதான் லாஜிக்கு. நம்ம கால்சியம் சத்துக்காகவா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஓகே, ஒரு பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். மேபி அதில் வந்து நிறைய சாப்பாடில் சத்து இருக்கலாம். அது என்ன சாப்பிட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக தான் சாப்பிட்ருக்கு. அது ஒரு பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று, அதை தாண்டி உண்மையான லாஜிக் என்ன, ஃப்ராங்காக சொல்கிறது, நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றோம். அது உண்மை அதுதான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதம் நம்ம வந்து இந்த இன்பத்தை வந்து ஸ்டாப் பண்ணி பாருங்கள். நாக்குக்காக இருக்கிற இன்பத்தை ஸ்டாப் பண்ணி பார்த்தாச்சுன்னா அதை விட சூப்பரான ஒரு சொல்யூஷன் வாழ்க்கையில் கிடைக்கும். கம்பேஷன், கம்மிங் பேக் டு பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் டாஸ்க் என்றைக்கு அதுதான், என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்கள். கவனத்தோட. நான் இன்னிலேருந்து இப்போலேருந்து அடுத்த செஷன் நாளைக்கு வர வரைக்கும் கவனம் தான். சின்ன சின்ன உதவி, ஒரு முள்ளத்துக்கு உரமாக போடுறது உதவி, ஒரு கள்ளத்துக்கு உரமாக போடுறது உதவி, தண்ணியை சொட்டிகிட்டு இருக்கு மூடுறது உதவி, ஒருத்தவங்க ஏதாவது சொல்கிறாங்க காது கொடுத்து கேட்குறது உதவி, 4 நல்ல வார்த்தை சொல்கிறது உதவி. இந்த மாதிரி என்னெல்லாம் உதவி பண்ண முடியுங்கிறத நல்ல கவனத்தோடு நாளைக்கு இந்த உதவி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு எறும்பு இருக்குது, ஒரு எறும்புக்கு வந்து எதாவது போடுங்க, ஒரு சீனியை தூக்கி போடுங்க, வெள்ளத்தை தூக்கி போடுங்க உதவி. பறவைக்கு மொட்டை மல்ல தண்ணி வைங்க உதவி. இப்போ வெயில் வேறு பயங்கரமாக இருக்குது, ஒரு பாத்திரத்துக்கு மொட்டை மல்ல தண்ணி வைங்க உதவி. இந்த மாதிரி என்ன நீங்கள் யோசிச்சுட்டு மினிமம் ஒரு 2 உதவி 3 உதவி நீங்கள் பண்ண முயற்சி பண்ணுங்கள். சிம்பிளான உதவி தான் எனக்கு எதிர்பார்க்குறேன். நான் ஆல்ரெடி 2 சொல்லிட்டேன். மொட்டை மல்ல தண்ணி வைங்க,
எறும்புக்கு சாப்பாடு போடுங்க. எறும்புக்கு அரிசி பொடியோ இல்லை சீனியோ வெல்லமோ போடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 உதவி நீங்கள் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் வண்டி ஏற்றும்போது உதவி பண்ணேன். என்ன உதவி அப்படின்னா, இந்த வண்டி எடுத்த இடத்துல இந்த பெரிய எறும்பு ஒன்று நிற்கிது. கரெக்டாக வண்டி எடுத்த ஏறுற இடத்துல நிற்கிது. என்ன பண்ணேன், வண்டி நிப்பாட்டிட்டு அந்த எறும்பை தள்ளி போட்டுட்டு வண்டி ஏற்றினேன். விச் மீன்ஸ் அதுக்காக போகிற வழியெல்லாம் எறும்பு ஏற்ற தான் செய்வோம். தெரியாதனமாக பண்ணுறது வேறு, தெரிஞ்சு பண்ணுறது தான் இங்கே விஷயமே. முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு மற்ற வீரர்கள் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்க முயற்சி பண்ணுவோம். இதுதான் செகண்ட் சொல்யூஷன். கரெக்டாக இதை டாஸ்க்கை அப்ளை பண்ணி எங்கெல்லாம் உதவ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். குரூப்பில் ஐஎஸ்ஆர்னு சொல்லி போடுவோம். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். முடிஞ்சளவுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணி யாருக்கெல்லாம் உதவ முடியுமோ நம்ம அவேர்னஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன். நான் இப்போ ஃபோட்டோ லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளால் பண்ண முடியுமா கேட்டாச்சுன்னா தெரியாது. என்ன பண்ண முடியும், கைட் பண்ண முடியும், ஒரு லிங்க் பண்ண முடியும், ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்க முடியும். தவிர்த்து எல்லாத்தையுமே 100% எடுத்து பண்ண முடியுமா தெரியாது. ஆனால் ஒன்று பண்ண முடியும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வாழ்க்கையில் எடுத்துகிட்டு அது எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்க முடியும். எந்த வேலைனாலும் பாருங்கள். ஆனால் ஒரு விஷயத்தை கூடயே வச்சுக்கோங்க. நான் எஜுகேஷன் எம்பவர்மெண்ட்டுங்கிறத நான் கூட வச்சுக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேங்கிறது நான் ஸ்ட்ராங்காக நான் வந்து வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அனுப்புங்கம்மா. சூப்பர். ஒருத்தவங்க புக் ஏதோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக சென்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். அதில் என்னென்ன சத்து என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் அதில் போட்டிருக்கான். வேறு லெவலு. அனுப்பிவிடுங்க. நீங்கள் தலைவரோட தலைவர் கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் கிடச்சிடும். ஸோ டாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். தனுஷா வேறு ஃபைனலாக சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்க சார் எல்லாம். சொல்லிடுச்சுல. ரைட். அப்போ டாஸ்க் அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு செஷனில் மீண்டும் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஷன் பேருக்கு டைமிங் பரவாயில்ல. நல்ல விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். கேக்குதா? கேக்குதா? தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஒரு கால் வந்துருச்சு. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். குரூப்பில் மட்டும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் மெயினாக எடுத்துக்க போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் பேரை போட்டு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. தனுஷா கேட்குதா பேசுகிறது? ரைட்டு. குரூப்பில் மட்டும் அப்டேட் பண்ணிடுங்க. ரைட். அந்த ஐஎஸ்ஆர் சார்ட்டை பார்த்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணிடுங்க. டாஸ்க் என்னென்னா 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணி என்னால் உதவி பண்ண முடியுங்கிறத பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் டக்குன்னு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். 39 சொல்லிட்டேன். இன்னும் அடுத்து 22% ஒன்று இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.